ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ 10th பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி. 10th தமிழும் இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு 95 எடுத்தால் கூட உங்களுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் ஆயிரும். ஏன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ 1 மார்க்கில் அதில் நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் கண்டிப்பாக எல்லாமே கிட்டத்தட்ட புக் பேக் தான் வரும். ஸோ 14ல் மேபி 1-2 தான் புக்கின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேணாம், அதுவுமே ஈஸியாக தான் வரும். ஸோ 10th தமிழ் பொறுத்தளவுக்கு 15 1 மார்க்ஸ். ஸோ 15 1 மார்க்ஸில் கண்டிப்பாக ஐ திங்க் 1-2 தான் புக்கின் வரும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2 மார்க்ஸ் பார்க்குறீங்க, 2 மார்க்ஸ்லாம் நீங்கள் புக் பேக் படித்தாலே போதும். ஸோ புக் பேக் படித்தாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அவங்க எங்கே கஷ்டமாக வைப்பாங்க அப்படின்னா மேபி அந்த 1 மார்க் மட்டும்தான். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு 5 மார்க்காக இருக்கட்டும், ஸோ அந்த 2 மார்க்ஸ்லாம் இருக்கலாம். அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே அணிலாம் நல்லா படிச்சுக்கோங்க. அணி கண்டிப்பாக வரும். ஸோ அணி மட்டும் இல்லை, இந்த கீழே பார்க்குறீங்களா இந்த பிரிவு 3ல் ஆசிரியப்பா, ஸோ இலக்கணமும் நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கணம்லேருந்து கண்டிப்பாக வரும். தீவக அணி கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. முல்லைப்பாட்டு ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, அது கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 மார்க் 3 இருக்குது. அந்த 8 மார்க் 3 ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.